அக்டோபர் 14ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன் என்பதே. சர்வ வல்லமையும் மிகுந்த ஞானமும் உள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இங்கே தீர்க்கதரிசியிடம் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார் என்ற கேள்வி எழும்புகிறது. இதை குறித்து சற்று தியானிக்கலாம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனிடம் தான் நடத்திய பாடத்திலிருந்து கேள்வி கேட்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் அந்த ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை என்பதல்ல. ஆசிரியருடைய நோக்கம் தான் நடத்திய பாடத்தை தன் மாணவன் எவ்வாறு புரிந்து கொண்டான் என்பதை தெரிந்து கொள்ளவே அவ்வாறு கேட்கிறார். இந்த இடத்தில் கர்த்தருடைய கேள்வியில் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆகவே உம்மால் இது ஆகும் என்று தீர்க்கதரிசி சொல்லும்படி கர்த்தர் விரும்பியிருப்பார் என்று நம்புகிறேன். சரி, அப்படியானால் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு தம்முடைய கேள்விக்கான பதில் தெரியவில்லையே என்று கர்த்தர் அவர் மேல் கோபப்படவில்லையே, அது ஏன் என்பதையும் பார்க்கலாம். கர்த்தர் கேட்டவுடன் தீர்க்கதரிசி தனக்கும் கொஞ்சம் ஞானம் உண்டு என்று கர்த்தர் முன் துடுக்குத்தனமாக எதையோ தனக்கு தெரிந்ததை உணராமல் தனக்கு தெரியவில்லை என்பதை தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறார். அந்த தாழ்மையின் இருதயத்தை கர்த்தர் கண்டு அவரே அதற்கான பதிலை விளங்க பண்ணுகிறார். ஆம், வேத சத்தியத்தில் புரியாத மறைபொருளை அறிய வேண்டுமானால் அதற்கு தனக்கு தெரிந்த தப்பான வியாக்கியானத்தை கொடுத்து அதில் திருப்தி அடையாமல் கர்த்தர் முன் தன்னை தாழ்த்தி, எனக்கு இந்த சத்தியம் புரியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு, தேவரீர் நீரே இதை அறிவீர், ஆகவே கிருபையாக எனக்கு விளக்கி காண்பியும் என்று கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் மறைபொருளின் ரகசியங்களை கற்றுத் தருவார். ஆமேன். அல்லேலூயா.